கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் சரீரத்தை ஏன் தேவனே அடக்கம் பண்ணினார் என்ற கேள்விக்கு பதிலை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் சகோதரரான யூதா எழுதின நிருபத்தில் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள் சில சந்தேகங்கள் எழும். அதில் முதலாவது, யூதா எப்படி மோசேயின் காலத்தில் உள்ளதை அறிந்தார்? இரண்டாவது, ஏன் யோசேப்பின் சரீரத்தை தேவனே அடக்கம் பண்ணினார்? மூன்றாவதாக, சாத்தான் தர்க்கித்து பேச காரணம் என்ன? நான்காவது, பிரதான தூதன் மிகாவேல் ஏன் பிசாசோட தர்க்கம் பண்ணினார் என்ற கேள்விகளுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் எந்த விளக்கமும் இல்லை. யூதா நிருபத்தில் மாத்திரம்தான் இந்த குறிப்பு உள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, வேதத்தில் எங்கும் சொல்லப்படாத இந்த சம்பவத்தை பற்றி யூதா எப்படி அறிந்தார் என்பதற்கு பல பதில்களை வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். முதலாவது, இந்த சம்பவத்தை மோசேயின் அனுமானம் என்ற புஸ்தகத்திலிருந்து எடுத்திருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகின்றனர். அடுத்ததாக, தலைமுறையாக இந்த செய்தியை சொன்னதின் மூலம் யூதா இந்த காரியங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, மோசேயை ஏன் தேவனே அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கும்போது உபாகமம் 34 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தில் மோசே மோவாப் தேசத்தில் மரித்து போனார். கர்த்தர் அவரை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்போயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று வாசிக்கிறோம். மோசேயின் சரீரத்தை தேவன் அடக்கம் செய்ததற்கு 4 காரணங்களை வேத வல்லுநர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒன்று, மோசேயை அடக்கம் செய்த இடத்தை ஒரு பெரிய விக்கிரக தோப்பாக இஸ்ரவேலர்கள் மாற்றி விடக்கூடாது என்பதற்காக தேவன் அப்படி செய்திருக்கலாம். இரண்டாவது, மோசே இயேசுவின் காலத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அடக்கம் பண்ணியிருக்கலாம். மூன்றாவதாக, மோசேயின் மேல் தேவன் வைத்த பாசத்தினால் அவரை அடக்கம் பண்ணியிருக்கலாம். நான்காவது, மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் இயேசுவினால் குழி தோண்டி புதைக்கப்படும் என்பதை முன் அறிவிப்பதற்காக தேவனே அடக்கம் பண்ணி இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகின்றனர். மூன்றாவதாக, சாத்தான் ஏன் மோசேயின் சரீரத்திற்காக தர்க்கம் பண்ணினான் என்று பார்ப்போம். மோசே என்ற பெயர் நைல் நதியை குறிக்கும் எகிப்து தெய்வத்தின் பெயர். அதனால் சாத்தான் தர்க்கித்து பேசியிருக்கலாம். அல்லது மோசே ஒரு எகிப்தியனை கொன்றதால் கொலைபாதகனாக இருக்கிறார், அதனால் அவர் சரீரத்திற்காக சாத்தான் தர்க்கம் பண்ணி இருக்கலாம். மூன்றாவதாக, மோரியா தண்ணீர் அண்டையில் மோசே செய்த பாவத்திற்காக தர்க்கம் பண்ணி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நான்காவதாக, பிரதான தூதன் ஏன் மிகாவேல் தர்க்கம் பண்ணினான் என்று பார்ப்போம். பிரதான தூதனாகிய மிகாவேல் யுத்த வல்லமையால் நிரப்பப்பட்டவர். இவர் கேப்ரியலுக்கு உதவி செய்ததாக கேப்ரியல் சொன்னது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இவர் பரிசுத்தவான்களை பாதுகாப்பதும் சாத்தானோடு யுத்தம் பண்ணுவதும் மரிக்கும் ஒவ்வொரு பரிசுத்த ஆத்துமாவையும் பரலோகம் சேர்ப்பதும் இரகசிய வருகையில் பரிசுத்தவான்களை கூட்டிச் சேர்ப்பதும் பாதாளத்தின் திறவுகோலால் சாத்தானை கட்டுவதும் இவருடைய பணியாய் இருக்கிறது. மோசேயின் சரீரத்தை பாதுகாப்பதற்காகவும் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கவும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். இந்த விளக்கங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்தவை அல்ல, தள்ளுபடி ஆகமத்திலும் வேத வல்லுநர்களின் கூற்றும் ஆகும். அதனால் இதை அப்படியே நம்ப வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் அதை மறைத்திருக்க மாட்டார். மோசேயை போல் நாமும் கொலைபாதகனாக இருந்தாலும் அந்நிய தெய்வத்தின் பெயரை சுமந்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் இயேசுவின் முன் நம் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் நாம் பரிசுத்தமாகி விடுவோம். பிசாசு தர்க்கிக்க இடமும் இருக்காது. மோசே காலத்தில் பாவத்தை கழுவ இயேசுவின் இரத்தம் இல்லை. கிருபையின் காலத்தில் வாழ்கின்ற நமக்கோ கல்வாரியில் இயேசுவானவர் சிந்தியிருக்கிற இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் முன் அறிக்கையிட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுவோமாக. அவர் வரும் வரை நீதிமான்களாக இருப்போமாக. அவரோடு எடுத்து செல்ல ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம்.